Good Bird Stories. பூந்தோட்டத்தில் சமையல். ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நம்ம பறவைங்களோட பேட்ச் துனி, சோட்டு, சிச்சோ, பன்னு, சின்னு, புஜ்ஜி எல்லாருமே சேர்ந்து பூந்தோட்டத்துக்கு பிக்னிக் போலான்னு முடிவெடுத்தாங்க. ஆனா துணி குருவி அதுக்கு ஒரு கண்டிஷன் போட்டுச்சு. நாம போக போறது பூந்தோட்டம் அப்படிங்கறதுனால அங்க வெறும் வெஜ் மட்டும் தான் நம்ம சமைக்கணும், அகிம்சை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லுச்சு. அது கேட்டதோ பன்னுவோட இதயமே சுக்குநூறா போச்சு. ஆனா அவன் சும்மா விட மாட்டான்ல, அவன் ஒரு சீக்ரெட் பிளான் போட்டான். அதுதான் இந்த கதை. காலையில 10 மணி இருக்கும். எல்லாரும் சமைக்க தேவையான பொருட்களை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு பூந்தோட்டத்துக்கு வந்தாங்க. பூந்தோட்டம் ரொம்ப அழகா இருந்துச்சு. பூக்களோட வாசமும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆஹா, என்ன வாசம்! இந்த பூக்களுக்கு நடுவுல இருந்தா நாம ஃபேஷியல் கூட பண்ணிக்க தேவையில்லை. இந்த காத்தே நம்ம ஸ்கின்ன க்ளோ ஆக்கிடும். சரி சிச்சோ, சமைக்கிற வேலையை ஆரம்பிச்சிடலாமா? ரொம்ப பசிக்குது. துணிக்குருவி எல்லாரையுமே லைன்ல நிக்க வச்சு கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா சொன்னா. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அழகான பூந்தோட்டத்துக்கு வந்திருக்கோம். இங்க அகிம்சைய கையாளக்கூடாது. அதனால வெஜ் மட்டும்தான் சமைக்கணும். இதுதான் என்னோட ரூல். இன்னைக்கு என்ன மெனு தெரியுமா? சாம்பார், எண்ணெய் கத்திரிக்காய், ஒயிட் ரைஸ், அப்பளம், அவ்வளவுதான். அத கேட்டு பன்னு கிளி, ஆண்டி என்ன சொல்றீங்க? நீங்க சும்மா விளையாட்டுக்கு தானே சொல்றீங்க? பிக்னிக்னு கூட்டிட்டு வந்து இங்க பூக்களுக்கு நடுவுல வெறும் பச்சை காய்கறியை சாப்பிட சொன்னா எப்படி? அட்லீஸ்ட் சிக்கன் 65 இல்லனா ஒரு எக் ஆம்லெட்டாவது இருக்கணும்ல. எக் ஆம்லெட் கூட இல்லனா ரொம்ப கஷ்டமாயிடுமே. முடியாது பன்னு. பூக்களுக்கு நடுவுல சிக்கனை சமைச்சோம்னா அந்த வாசத்தை பார்த்து பூக்கள் வாடி போயிடும். வாயை மூடிக்கிட்டு நான் சொல்றத மட்டும் எல்லாரும் செஞ்சு சாப்பிடுங்க. பன்னு ரொம்ப ஊக்கவலையா, சே, என் வாழ்க்கையெல்லாம் ஒரு வாழ்க்கையா, என்ன வாழ்க்கைய வாழ்றேனோ அப்படின்னு சொல்லி ஓரமா ஒரு பக்கமா போய் உக்காந்தான். பரவாயில்ல, எனக்கு தெரியும் துணி ஆண்டி இப்படிதான் பண்ணுவாங்கன்னு. அதனாலதான் நான் முன்னாடியே ப்ரிப்பேர் ஆயிட்டு வந்துட்டேன். பன்னு அவனுடைய பேக்ல இருந்து ஒரு கருப்பு கவரை எடுத்தான். அதுல 1/2 கிலோ சிக்கன் இருந்துச்சு. எல்லாருமே ஒரு பெரிய வேப்ப மரத்துக்கு கீழே வந்து செட்டில் ஆனாங்க. துணி, சோட்டு, சிச்சு, புஜ்ஜி 4 பேர் காய்கறி நறுக்கிக்கிட்டு இருந்தாங்க. பன்னு, சின்ன 2 பேர் மட்டும் நாங்க விளையாட போறோம்ட்டு ஓரமா வந்துட்டாங்க. டே சின்னோ, இங்க வா, என் பேக்ல ஒரு சீக்ரெட் இருக்கு. என்னடா அது? சாக்லேட் கொண்டு வந்திருக்கியா? இல்ல, சாக்லேட்டை விட பெருசு சிக்கன் கொண்டு வந்திருக்கேன். துணி ஆண்டி இப்படி ஏதாவது பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் யாருக்கு தெரியாம சிக்கன் கொண்டு வந்தேன். துணி ஆண்டிக்கு தெரிஞ்சதுன்னா என்ன கொன்னுடுவாங்க. நாம அந்த ரோஜா பூக்கள் இருக்குல்ல, அங்க போய் இதை சமைச்சு சாப்பிடலாம். நீ யாரும் வராம பாதுகாத்துக்கோ. வேணாண்டா, அம்மாவுக்கு தெரிஞ்சா என்ன அடிச்சிடுவாங்க. டேய், சிக்கன் ஃப்ரைடா, கிறிஸ்பியான சிக்கன் ஃப்ரை. எனக்கு பாதி உனக்கு பாதிடா. அது கேட்டது சின்னவுக்கு ஆசையாயிடுச்சு. சரிடா, வா போலாம். 2 பேரும் அந்த பூந்தோட்டத்துக்கு கொஞ்ச தூரத்துல இருக்கிற காட்டுக்குள்ள போயிட்டாங்க. அங்க புதருக்கு பின்னாடி நின்னுக்கிட்டா அங்க இருக்கிற யாருக்குமே அவங்க இருக்கிறது தெரியாது. பன்னு அவனுடைய பேக்ல இருந்து ஒரு கடாயி, எண்ணெய், மசாலா பொருள் எல்லாம் எடுத்தான். பாத்தியாட சின்னோ, நான் எவ்வளவு தெளிவா பிளான் போட்டிருக்கேன் அப்படின்னு. 5 நிமிஷத்துல நான் சிக்கன் ஃப்ரை செஞ்சு கொடுத்துடுறேன். ஒரு பக்கம் துணிக்குருவி சாம்பாருக்கு தாளிச்சு கொட்டிக்கிட்டு இருந்தா. கடுகு, சீரகம், பூண்டு தட்டி தாளிக்கும் போது மனம் சூப்பரா இருந்துச்சு. இன்னொரு பக்கம் பன்னு கிளி எண்ணெயில மேரினேட் பண்ண சிக்கனை போட்டு ஃப்ரை பண்ணிக்கிட்டு இருந்தா. வாசம் சூப்பரா வந்துச்சு. ஷூ, மெதுவா வேகுங்க, சத்தம் போடாதீங்க. துணியாண்டி காதுல விழுந்துச்சுன்னா அப்புறம் அவ்வளவுதான். பன்னு சிக்கன்ல சிக்கன் மசாலா, இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் போட்டதுனால எண்ணெயில போட்டதும் குப்புன்னு ஒரு மனம் வந்து எல்லா பக்கமும் பரவ ஆரம்பிச்சுது. காத்து துணி இருக்கிற பக்கம் போனதுனால அந்த வாசமும் துணி இருக்கிற பக்கமா போச்சு. துணி சாம்பார்ல உப்பு போட்டுக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு அவளுக்கு அந்த வாசம் வந்துச்சு. அட, என்ன இது? என்ன வாசம்? இது சாம்பார் வாசம் மாதிரி தெரியலையே. ஏதோ மசாலா, நான்வெஜ் மாதிரி இருக்கு. சிச்சு காக்கா கண்ணை மூடி அந்த காத்த சந்தோஷமா சுவாசிச்சு, ஆஹா, இது நிச்சயமா சிக்கன் ஃப்ரையோட வாசம்தான். என் மூக்கு பொய் சொல்லவே சொல்லாது. யாரோ சிக்கன் ஃப்ரை செய்யறாங்க போல. ஆனா இங்க நம்ம தானே இருக்கோம். நம்மள தவிர வேற யாரும் இல்லையே. அம்மா, இந்த சிக்கன் ஃப்ரை வாசம் அந்த புதர்கிட்ட இருந்து தான் வருது. அங்க சின்ன பொண்ணு 2 பேரும் விளையாடிக்கிட்டு இருக்காங்க இல்ல? அப்போ துணி கோவமா, அப்ப பன்னு தான் இதெல்லாம் பண்ணுவான். வாங்க போய் பார்க்கலாம். துணி கையில ஒரு கரண்டிய பிடிச்சுக்கிட்டு யுத்தத்துக்கு போற மாதிரி அந்த புதர்கிட்ட போனா. அவ பின்னாடியே மத்தவங்க எல்லாரும் போய்கிட்டு இருந்தாங்க. இந்த பக்கம் பன்னு ஃப்ரையான ஒரு சிக்கனை எடுத்து வாயில போட்டு டேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தான். சின்னு காவலுக்கு இருக்கும்போது துணி வரத பார்த்து,
டேய் பன்னு, அங்க பாரு, துணி ஆண்டியோட கேங் வருது, ஒளிச்சு வைடா. ஐயோ, இப்பதாண்டா வெந்துச்சு, எப்படிடா ஒளிச்சு வைக்கிறது? பயத்துல அவன் கொஞ்சம் ரோஜா பூவையும் இலையையும் போட்டு அந்த கடாயை மூடிட்டான். அதுக்கப்புறம் சும்மா அவன் உக்காந்துக்கிட்டு இருந்தான். அப்போ வெளியில இருந்து துணி உள்ள வந்து, பன்னு, இங்க என்ன பண்ற? என்ன வாசம் இது? அப்போ பன்னு கிளி பக்கத்துல வந்து ரொம்பவும் அப்பாவியா, ஓம் கிரீம், துணி ஆண்டி, நான் இங்க இயற்கையோட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன், தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னது தியானமா? சிக்கன் வாசம் எங்க இருந்துடா வருது? என் வாயில எச்சில் ஊறுது. உண்மையே சொல்லு, எங்க ஒளிச்சு வச்சிருக்க? அத கேட்டு பன்னு கிளி, ஓஹோ, அந்த சிக்கன் வாசமா ஆண்டி? அது ஒண்ணும் இல்ல, இங்க ஒரு விசேஷமான பூவு இருக்கான், அது பேரு கோழி பூவு. இங்கிலீஷ்ல அதுக்கு பேரு சிக்கன் லில்லி. எல்லாரும் அதை கேட்டு ஷாக் ஆனாங்க. அப்போ சிச்சு காக்கா, என்னது கோழி பூவா? அப்ப அதுல இருந்து சிக்கன் ஃப்ரை வாசம் வருமா? ஆ, ஆமா ஆண்டி, அந்த பூ பூக்கும்போது அப்படியே சிக்கன் ஃப்ரை வாசம் தான் வரும். இத விஞ்ஞானிங்க எல்லாரும் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த வீடியோவை தான் இப்ப நான் போன்ல கூட பாத்துக்கிட்டு இருந்தேன். பன்னு, பொய் சொல்லாத, பூவுல எப்படி சிக்கன் ஸ்மெல் வரும்? நகரு, நான் இந்த இடத்த செக் பண்ணணும். வேணா ஆண்டி, அந்த பூச்செடி ரொம்ப சென்சிட்டிவ், பக்கத்துல போனா அப்புறம் வாசம் வீசாது, நம்ம தூரத்துல இருந்து தான் அதை பார்க்கணும். சிச்சு காக்கா மட்டும் மனசுல வேற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருந்துச்சு. சிக்கன் வாசம் வீசுற பூனா அதை சாப்பிட்டு சிக்கன் சாப்பிட்ற மாதிரி தானே இருக்கும் அப்படின்னு நினைச்சா. டே பன்னு, அந்த பூ எங்க இருக்குன்னு சொல்லிடா, அதை நான் சாப்பிட்டு பாக்குறேன். முடிஞ்சா ஒரே ஒரு பெட்டலையாவது சாப்பிடுறேன், ப்ளீஸ்டா. ஐயோ, சாப்பிடுறதா ஆண்டி? அங்க பூ மட்டும் இல்ல, அதுல முள்ளும் இருக்குல்ல. அட, அதெல்லாம் ஒண்ணு பரவாயில்லடா, நான் பாத்துக்கிறேன். அப்படியே சிச்சு காக்கா பன்னுவை தாண்டி புதர் பக்கத்துல வந்தா. அங்க இலை போட்டு மூடி வச்சிருந்த கடாயை அவ கவனிக்கல. அதுக்கு பக்கத்துல இருந்த ஒரு செம்பருத்தி பூ செடியை தான் அவ பார்த்தா. கடாய் கீழே இருக்கிறதுனால அதோட வாசம் பட்டு செடியில இருந்த செம்பருத்தி பூல கூட சிக்கன் ஃப்ரையோட வாசம் தான் வந்துகிட்டு இருந்துச்சு. சிக்கன் ஃப்ரையோட வாசத்தை பார்த்து சிச்சு சந்தோஷமா, அட, பன்னு சொன்னது உண்மைதான், இந்த பூல இருந்து சிக்கன் ஃப்ரையோட ஸ்மெல்லு தான் வருது. துணி, உண்மையிலே இது ரொம்ப பெரிய அதிசயம்தான். உண்மையாவா ஆண்டி? எங்க அந்த பூவை காட்டுங்க. புஜ்ஜியும் அந்த வாசத்தை பார்த்து, வாவ், உண்மைதான், பன்னு சொன்னது உண்மைதான், அவன் சயின்டிஸ்ட் ஆயிட்டான். பன்னு அதை கேட்டு மனசுக்குள்ள, ஐயோ, என் மசாலா பவர் இப்படி இருக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இப்போ நான் இந்த பூவை சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி சிச்சு காக்கா அந்த செம்பருத்தி பூ பறிச்சு சாப்பிட்டுச்சு. ஆனா சாப்பிட்டு பார்த்துட்டு, சீச்சி, என்ன இது, கசப்பா இருக்கு, வாசம் என்னமோ சிக்கன் ஃப்ரை வாசம் மாதிரி இருந்துச்சு, ஆனா பூ சாப்பிட சிக்கன் மாதிரி இல்லையே. அதுதான் ஆண்டி நாங்களும் சொன்னது, அதை சாப்பிடக்கூடாது, அதை சாப்பாடு தட்டில் வச்சுக்கிட்டு வாசத்தை பார்த்துக்கிட்டு சாப்பாடு சாப்பிடணும், அப்போ அந்த ஃபீல் வரும். எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. ஆமா பன்னு, உன் பக்கத்துல என்ன அது அப்படின்னு சொல்லி பொதில ஒளிச்சு வச்சிருந்த கடாயை வெளியில எடுத்தா துணி. கடாயை திறந்து பார்த்தப்போ அதுல எண்ணெயில ஃப்ரை ஆன சிக்கன் இருந்துச்சு. அத பார்த்ததுமே துணி ரொம்ப கோவமா, டேய் பன்னு, திமிரா உனக்கு? இது உனக்கு கோழி பூவாடா? காலையில நான் என்ன சொன்னேன், பூந்தோட்டத்துல வெஜ் மட்டும்தான் சமைக்கணும், நான்வெஜ் சமைக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தல்ல. பன்னு நல்லா வசமா மாட்டிக்கிட்டான். ஆண்டி, சாரி ஆண்டி, நான் வேணும்னு சிக்கன் கொண்டு வரல, என் பேக்ல தெரியாம சிக்கன் வந்து விழுந்துருச்சு, விட்டா அது வீணா போயிடும் இல்லையா, அதனாலதான் சரி இங்கே ஃப்ரை பண்ணிடலாம் அப்படின்னு ஃப்ரை பண்ணேன். அதுவும் நாங்க சாப்பிட இல்ல, காக்காக்கு போட்டுடலான்னு அப்படின்னு சொல்லி சிச்சுவை பார்த்து, சாரி சாரி, நாய்க்கு போட்டுடலான்னு. அப்போ சிச்சு காக்கா ஃப்ரை ஆன அந்த சிக்கனை பார்த்து, துணி, பரவாயில்ல விடு, பசங்க ஏதோ ஆசையா சமைச்சிருக்காங்க, இப்ப அதை தூக்கி போட்டா பாவம், சாப்பிட்ற பொருளை தூக்கி போடக்கூடாது அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்கல்ல, அதனால செஞ்சது எப்படி செஞ்சுட்டாங்க, பேசாம அதையும் சேர்த்து வச்சு சாப்பிடலாம். ஆமா டோனி, அவன் எப்படி நல்லா தான் சமைச்சிருக்கான், பார்க்கும்போது சாப்பிடணும் போலதான் இருக்கு, இன்னைக்கு ஒரு நாள் இந்த ரூல்ஸை பிரேக் பண்ணிடலாம். ஆமாம்மா, எனக்கு சாம்பார் வேண்டாம், எனக்கு பன்னு செஞ்ச இந்த கோழிப்பூ வேணும். எல்லாரும் ஆசையா கேட்கறதுனால துணியும் சரி அப்படின்னு சிரிச்சா. சரி, எல்லாரும் ஆசைப்படுறீங்க, நான் வேண்டான்னு சொல்ல முடியல, ஆனா பன்னு, இன்னொரு தடவை இப்படி பண்ண அப்ப இருக்கு என் கையில உனக்கு பூஜை. ஐ, தேங்க்யூ ஆண்டி, நீங்க தான் ரொம்ப பெஸ்ட். சரி வாங்க, எல்லாரும் நான் செஞ்ச சிக்கன் ஃப்ரைய சாப்பிடுங்க. எல்லாரும் சாப்பிட உக்காந்தாங்க. துணி செஞ்ச சாம்பாருக்கு பக்கத்துல பன்னு செஞ்ச சிக்கன் ஃப்ரையையும் வச்சாங்க. டேய் பன்னு, உன் கையில ஏதோ மேஜிக் இருக்குடா, சிக்கன் ஃப்ரை சூப்பரா இருக்கு, இதுல என்ன மசாலா போட்ட? ஆண்டி, என்கிட்ட ஒரு ரகசிய மசாலா இருக்கு,
ஆனா இதுக்கு டேஸ்ட் அதனால வரல. நாங்க திருட்டுத்தனமா செஞ்சதுனால தான் இப்படி வந்திருக்கு. டேய், உன்னோட பிலாசபியை நிப்பாட்டிட்டு எனக்கு ஒரு லெக் பீஸை வைடா. துணியும் பன்னு செஞ்ச அந்த சிக்கன் ஃப்ரையை சாப்பிட்டு, என்னவோ பூந்தோட்டத்தில் உட்காந்து சிக்கன் சாப்பிடுவோன்னு நினைச்சு கூட பார்க்கல. ஆனா நல்லா தான் இருக்கு. அம்மா, ஆனா இந்த சிக்கன் லில்லி கதை ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நாளைக்கு எங்க ஸ்கூல்ல நான் எல்லாத்தையும் சொல்ல போறேன். ஒரு புதுவிதமான பூவு பூத்திருக்கு அப்படின்னு. எல்லாரும் அதுக்கிட்ட சத்தமா சிரிச்சாங்க. பன்னு ரொம்ப பெருமையா புச்சிய பார்த்தான். இங்க ரூல்ஸ் இருக்கிறது மனுஷங்களுக்காக இல்ல பறவைங்களுக்காக. ஆனா பசி வந்துச்சுன்னா எல்லா ரூல்ஸையும் பிரேக் பண்ணலான்னு பன்னு சொல்லி கொடுத்தான். அன்னைக்கு நாள் பூரா அந்த பூந்தோட்டத்துல பூக்களோட மனத்தையும் தாண்டி சிக்கன் ஃப்ரையோட மனம் தான் அடிச்சுது. எல்லாரும் நல்லா சாப்பிட்டு மரத்தோட நிழல்ல படுத்து தூங்குனாங்க. பன்னு மட்டும் கனவுலையும் அந்த கோழி பூவை தான் பறிச்சுக்கிட்டே இருந்தான். மலை மேல தனிமையான வாழ்க்கை. ஆகாயத்துல நிலா முழுசா தெரிஞ்சுது. சுத்திலும் பெரிய பெரிய மலை, பெரிய பெரிய மரங்கள். அந்த மலைக்கு மேல தனியா ஒரே ஒரு வீடு. அந்த வீட்டுக்கு முன்னாடி வாசல்ல ஒரு கைத்து கட்டலை போட்டுக்கிட்டு துணி புஜ்ஜி 2 பேரும் உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. அம்மா, அங்க பாத்தியா? ஆகாயத்துல அந்த நிலா நட்சத்திரம் எல்லாம் பார்க்க எவ்வளவு அழகா இருக்கு. இங்க இருந்து தூரத்துல பார்க்கும்போது தென்னந்தோப்பு, வாழைத்தோப்பு, பெரிய பெரிய மரம் பார்க்கவே ரொம்ப அழகா இருக்குல்லம்மா. இவ்வளோ உயரத்துல வந்து வீடு கட்டணும் அப்படின்னு எங்க தாத்தாவுக்கு அந்த காலத்திலேயே எப்படிமா தோணுச்சு அப்படின்னு புஜ்ஜி கேட்ட கேள்விக்கு துணி, புஜ்ஜி, இந்த மலைக்கு மேல இருக்கிற இந்த தனி வீடு, இந்த ஆகாயம், இது எல்லாமே சொர்க்கம்தான். இது எங்க அப்பா கட்டின வீடு. அப்பெல்லாம் இந்த இடத்துக்கு வர வழி கூட இல்ல. ஒவ்வொரு கல்லா தான் முதுகுல சுமந்துக்கிட்டு வந்து எங்க அப்பா இந்த வீட்டை கட்டினாரு. இந்த வீட்டுல நாங்க ஒன்னும் பணக்காரங்களா வாழல, ஏழைங்களா கஷ்டப்பட்டு தான் வாழ்ந்துகிட்டு இருந்தோம். ஆனா இந்த வீடு தான் எங்களுக்கு எல்லாமே. இது எங்க அப்பாவோட கௌரவம். இந்த கௌரவத்தை காப்பாத்துறதுக்காக தான் இன்னும் நான் போராடிக்கிட்டு இருக்கேன். ஆனா அம்மா, இங்க இருக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்ல? ஒரு சின்ன மிட்டாய் வாங்கணும்னாலும் கூட மலையை விட்டு இறங்கி கீழே இருக்கிற ஊருக்கு போக வேண்டியிருக்கு. இங்க தண்ணிக்கு வசதியும் இல்ல. தண்ணியும் கீழே போய் தான் நாம கொண்டு வரணும். ராத்திரி நேரத்துல ஏதாவது காட்டு விலங்கு வந்துச்சுன்னா நாம என்ன பண்றது? கஷ்டப்படாம யாரும் வாழ்க்கையை வாழ்ந்துட முடியாது புஜ்ஜி. காட்டு விலங்குகளுக்கு நாம யாரு அப்படின்னு தெரியும். நாம அதுங்களுக்கு தொந்தரவு கொடுக்காத வரைக்கும் அதுங்களும் நமக்கு தொந்தரவு கொடுக்காது. நாளைக்கு காலையிலேயே காட்டுக்குள்ள போய் பழம் பறிச்சுக்கிட்டு வரணும். அந்த பழத்தை மார்க்கெட்ல வித்தாதான் நாம அதுல அரிசி பருப்பு வாங்கிட்டு வர முடியும். படுமா, ஏற்கனவே ரொம்ப நேரமாச்சு. அடுத்த நாள் காலையில விடியறதுக்கு முன்னாடியே துணி காட்டுக்கு போய் கொஞ்சம் சீத்தாப்பழம், கொஞ்சம் நாவப்பழம், கொஞ்சம் காட்டு வேறு கொண்டு வந்தா. புஜ்ஜியும் அவங்க அம்மாவுக்காக கஷ்டப்பட்டு உதவிகளை செஞ்சா. 2 பேரும் தலையில கூடையை வச்சுக்கிட்டு மலையை விட்டு இறங்கி ஊர் மார்க்கெட்டுக்கு வந்தாங்க. அந்த இடத்துக்கு மஹி, லூசி 2 பேருமே இப்பதான் வந்திருந்தாங்க. அட துணி, என்ன இது? பழம் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு. காட்டுல எந்த மரத்துலயும் பழங்கள் இல்லைன்னு சொன்ன, இப்ப இந்த பழம் எல்லாம் எப்படி வந்துச்சு? இல்ல மஹி, 2 வாரத்துக்கு முன்னாடி பிஞ்சா இருந்துச்சு. இப்போ நல்லா பழுத்திருக்கு. இந்த வருஷம் மழையும் நல்லா பெஞ்சதில்ல, அதான் பழம் இனிப்பா இருக்கு. உங்க 2 பேருக்காகவும் எடுத்து வச்சிருக்கேன். துணி, அதெல்லாம் இருக்கட்டும். நீங்க 2 பேரும் அந்த மலைக்கு மேல பார்த்து கவனமா இருங்க. காட்டுல நிறைய கொடூரமான மிருகங்கள் இருக்காமா. கீழே ஊர்ல இருக்கிறவங்களே பயப்படுறாங்க. 2 பொம்பளைங்க அங்க தனியா இருக்கிறது அவ்வளவு நல்லதில்ல. பேசாம அந்த வீட்டை வித்துட்டு நீங்க ஊருக்குள்ளேயே வந்து எங்க கூட வாழ்ந்துக்கலாம்ல. எங்க மேல இவ்வளவு அக்கறை வச்சிருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி லூசி. ஆனா அந்த காட்டுத்தாய் இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு அங்க வாழ எந்த பயமும் இல்ல. அந்த மலை தாய் இருக்கிற வரைக்கும் எங்களை பாதுகாத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அதனால அந்த வீட்டை விட்டு எங்களால வர முடியாது. சரி துணி, உன்னோட விருப்பம். ஆனா ஏதாவது தேவை இருந்தா மட்டும் எங்களுக்கு செய்தி சொல்லி அனுப்பு. உனக்காக நாங்க இருக்கோம்ல. அப்படி துணி கொஞ்ச நேரம் அவங்க கிட்ட பேசிட்டு மார்க்கெட்டுக்கு போய் பழத்தை வித்து வந்த பணத்துல வீட்டுக்கு தேவையான பொருட்களை எல்லாம் வாங்கிட்டு கிளம்பிட்டாங்க. கொஞ்சம் நாளுக்கு அப்புறமா துணியோட தோழியான சோட்டும் அவனுடைய புள்ளியான பன்னுவை கூட்டிக்கிட்டு மலைக்கு மேல போனான். பன்னு பட்டணத்துல படிச்சுக்கிட்டு இருந்தான். அவனுக்கு காடுனா பயம். அவனை பார்த்து புஜ்ஜி எப்பவுமே அவனை கிண்டல் பண்ணிக்கிட்டே தான் இருப்பா. என்ன துணி இது? எப்படி இந்த மலையில வாழ்ந்துகிட்டு இருக்க? ஒரு நாள் இந்த மலை ஏறி வரும்போதே என் முட்டியெல்லாம் வலிக்குது. உன்னை நினைச்சா உண்மையிலே எனக்கு ரொம்ப பெருமையா தான் இருக்கு. எனக்கு பழகி போச்சு சோட்டோ. இந்த மலையோட காதை சுவாசிக்கலனா எனக்கு மூச்சு முட்டுற மாதிரி இருக்கும். சரிவா, வந்து திண்ணையில உக்காரு.
இன்னொரு பக்கம் பன்னு மரத்தையும் புத்தையும் பார்த்து பயந்துகிட்டு இருக்கும்போது புஜ்ஜி மட்டும் ரொம்ப பில்டப் கொடுத்துக்கிட்டு இருந்தா. டே பன்னு, அங்க பாத்தியா அந்த மரம் செடி கொடி இதெல்லாம் பாக்குறதுக்கு எவ்வளவு பச்சை பசேல்னு இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க? நான் தான். தினமும் இந்த காட்டுக்கே தண்ணி ஊத்துறவ நான் தான். காட்டு தாய் எப்பவுமே எனக்கு போன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுவாங்க, இந்த மரத்துக்கு தண்ணிய ஊத்து, இந்த செடிக்கு தண்ணி ஊத்துன்னு, தெரியுமா? பன்னு அது கேட்டு, ஐயோ அப்படியா? அப்படின்னா இந்த காட்டை நீதான் காப்பாத்திக்கிட்டு இருக்கிறியா? அப்போ கவர்மெண்ட்ல இருக்கிற ஃபாரஸ்ட் அதிகாரிங்க என்னானாங்க? டேய், அவங்களுக்கு என்னடா தெரியும்? நான் ராத்திரி நேரம் விளக்கு பிடிச்சுக்கிட்டு மரங்களுக்கு காவல் இருப்பேன். ஏதாவது மிருகம் வந்துச்சுன்னா ஷுஷு போ போ அப்படின்னு சொன்னதும் அதுங்க என்ன பார்த்து பயந்து ஓடி போயிடும். அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. வேணும்னா நான் யாருன்னு காட்டுறேன் பாரு. நான் இப்போ இந்த மரத்தை தொடுறேன். அப்ப இந்த மரம் ஹலோ புஜ்ஜி அப்படின்னு என்கிட்ட சொல்லும். போதும் பில்டப் எல்லாம். நீ ஏதாவது புலியோ சிங்கத்தையோ பார்த்தா உடனே 1 கிலோமீட்டர் தூரம் வேகமா ஓடி போவேன்னு எனக்கு தெரியும். உன்னை பார்த்து இந்த காட்டு தாயி சிரிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. அப்படி புஜ்ஜி பண்ண 2 பேரும் கிண்டலா பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்து துணி அப்புறம் சோட்டு 2 பேருமே சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அடுத்த நாள் மார்க்கெட்டுக்கு போய் வீட்டுக்கு திரும்பி வரும்போது அவங்க சிச்சுவை பார்த்தாங்க. சிச்சுவுக்கு கொஞ்சம் கோவமும் அதிகம், அதே நேரம் திமிரும் அதிகம். மத்தவங்க சொத்தை எப்படியாவது சொந்தமாக்கிக்கலாம் அப்படிங்கிற பேராசையும் அதிகம். அவளுக்கு ஒரு ஹோட்டல் கட்டணுங்கிற ஆசை இருந்துச்சு. டோனி, உன் வீட்ல இருந்து வியூ பாயிண்ட் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும்னு எல்லாரும் சொல்றாங்க. ஒரு நாள் உன்னுடைய அரண்மனைக்கு என்ன கூட்டிட்டு போக கூடாதா? அதை கேட்டு துணியும் சரி அப்படின்னு சிச்சுவ அவ வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு போனா. சிச்சு அங்க போய் நின்னு சுத்தி இருக்கிற காடும் நடுவுல இருக்கிற அந்த வீடும் அதை பார்த்து ரொம்பவும் ஆச்சரியப்பட்டா. அவ மனசுக்குள்ள, ஆஹா, இந்த காடு, இந்த மலை, இந்த வீடு எல்லாம் எவ்வளவு அழகா இருக்கு. இங்க ஒரு ரெசார்ட் கட்டினா அது டூரிஸ்ட் பிளேஸா ஆயிடும். எனக்கு நிறைய வருமானமும் வரும். எப்படியாவது துணியோட இந்த வீட்டை நான் சொந்தமாக்கிக்கணும் அப்படின்னு சொல்லி சிச்சு புஜ்ஜி கிட்ட கிண்டலா பேசினா. ஏன் புஜ்ஜி, ராத்திரி நேரம் உனக்கு பயமா இருக்காதா? இங்க பேய்ங்க வந்தா என்ன பண்ணுவீங்க? இங்க வெளிச்சம் கூட இருக்காது இல்லையா? பேயா? எங்க வீட்டுக்கு பேய் வராது சிச்சு அத்தை. ஒருவேளை வந்தாலும் உங்க முகத்தை பார்த்து அதுங்களே பாவம் மலையை விட்டு எகிரி குதிச்சு ஓடி போயிடும். நீங்க போட்டிருக்கிற மேக்கப்புக்கு அவ்வளவு பவர் இருக்கு. அதை கேட்டு சிச்சு கோவமா, என்னடி என்னையே கிண்டல் பண்ண ஆரம்பிச்சுட்ட? ஜான் ஒன்று இல்ல, அதுக்குள்ள கிண்டல் பண்ற அளவுக்கு வந்துட்டியா? சிச்சு அத்தை, எங்க வீட்டுல நான் மட்டும் இல்ல, என் செவருங்களும் புத்திசாலிங்க. கெட்ட எண்ணத்தோட யாராவது வந்துட்டாங்கன்னா உடனே நாங்க கண்டுபிடிச்சிருவோம். அப்போ சிச்சு கிளம்பும் போது துணிய பார்த்து, துணி, இந்த வீடு விக்கிற எண்ணம் இருந்தா சொல்லு, நான் நல்ல ரேட்டு கொடுத்து வாங்கிக்கிறேன். நீ ஊர்ல சந்தோஷமா வாழ்ந்துக்கலாம். அடுத்த நாள் காலையில சிச்சு கூட குகுவையும் கூட்டிக்கிட்டு ஒரு பையில பணத்தையும் எடுத்துக்கிட்டு வந்திருந்தா. இந்த தடவை அவ முகத்துல ஒரு கோவம் தெரிஞ்சது. டோனி, பாத்தியா, இந்த மூட்டை நிறைய பணம். இத வாங்கிக்கிட்டு நீ கீழே ஊர்ல ஒரு வீட்டை கட்டிக்கோ. இந்த பழைய வீட்டை எனக்கு வித்துடு. உனக்கு இங்க ஃபியூச்சர் இல்ல. இல்ல சிச்சு, இது எங்க அப்பா கட்டின வீடு. இது எங்க அப்பாவோட ஞாபகம். என் உயிரே போனாலும் நான் இந்த வீட்டை மட்டும் விற்க மாட்டேன். நீ இத பத்தி மறுபடியும் பேசாத. ஓ, போனா போதுன்னு பாவம் பார்த்தா என்கிட்டயே திமிரா பேசிக்கிட்டு இருக்கியா? இப்ப பாரு, நான் யாருன்னு காட்டுறேன். இந்த மலை மேல வீடு கட்டுறதுக்கு உங்களுக்கு பெர்மிஷன் யார் கொடுத்தது? உடனே சிச்சு அவருடைய போனை எடுத்து யாரோ ஃப்ரெண்டுக்கு கால் பண்ற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தா. சிச்சு அந்த போன்ல, ஹலோ, ஃபாரஸ்ட் ஆபீஸரா? நீங்க என்ன சார் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இங்க மலைக்கு மேல காட்டோட இடத்தை யாரோ ஆக்கிரமிச்சு வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு நீங்க எப்படி பெர்மிஷன் கொடுத்தீங்க? ஓகே ஓகே, இன்னும் 2 நாள்ல அந்த வீட்டை நீங்க இடிக்கணும். ஓகே, சீக்கிரமா வேலையை ஆரம்பிங்க அப்படின்னு போனை கட் பண்ணி சிச்சு காக்கா துணிய பார்த்து, பாத்தியே துணி, இன்னும் 2 நாள்ல அதிகாரிங்க ஜேசிபியை கொண்டு வந்து உன்னோட வீட்டை இடிச்சிருவாங்க. அப்போ உனக்கு ஒரு பைசா கூட கிடைக்காது. அதுக்கு பதிலா இப்பவே இந்த வீட்டை எனக்கு வித்தரலாம்ல அப்படின்னு சொல்லி சிச்சு காக்கா சிரிச்சுக்கிட்டே அங்கிருந்து போயிடுச்சு. பாவம் துணி பூச்சி ஒருத்தங்க பார்த்து அழ ஆரம்பிச்சிட்டாங்க. கண்ணு முழுக்க கண்ணீர். அன்னைக்கு ராத்திரி முழுக்க அவங்க 2 பேருக்கும் தூக்கம் கூட வரல. துணி அழுதுகிட்டே, கடவுளே, இப்ப இந்த வீடு எனக்கு இல்லையா? எங்க அப்பா கட்டு கோவில் இது, என்ன பண்றது? கவலைப்படாதம்மா, அந்த சிச்சு அத்தை என்னமோ நாடகம் ஆடுறாங்க. நம்ம வீட்டை யாராலையும் எதுவும் செய்ய முடியாது. நாளைக்கு காலையில நம்ம சோட்டு அத்தைய போய் பார்க்கலாம். அடுத்த நாள் காலையிலேயே மலை வீட்டு கீழே இறங்கி துணி பூச்சி 2 பேரும் சோட்டுவோட வீட்டுக்கு போய் அங்க நடந்தது எல்லாத்தையுமே சொல்லி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. சிச்சுவுக்கு அவ்வளவு திமிராயிடுச்சா? துணி, நீ கவலைப்படாத, அந்த மலை உங்க அப்பாவுக்கு சொந்தம்.
அந்த இடத்துக்கு உங்க அப்பா தான் சொந்தக்காரருன்னு எங்க எல்லாருக்குமே தெரியும். அந்த சிச்சு ஏதோ பண்ணி அந்த இடத்த புடுங்க பாத்துக்கிட்டு இருக்கா. அதிகாரிங்களால அந்த வீட்டை இடிக்க எல்லாம் முடியாது, நான் பாத்துக்கிறேன், நீ தைரியமா இரு. சோட்டு உடனே சிச்சுவுக்கு போன் பண்ணா. என்ன சிச்சு, தேவையில்லாம என் ஃப்ரெண்டை எதுக்கு மிரட்டிக்கிட்டு இருக்க? நீ யாரு, நீ எப்படிப்பட்டவ எல்லாம் எனக்கு தெரியும். நீ என்ன ட்ரை பண்ணாலும் அந்த இடம் உனக்கு சொந்தமாகாது. இன்னொரு தடவை அவளுக்கு தொந்தரவு கொடுத்தன அவ்வளவுதான். சிச்சு அந்த பக்கமா கிண்டலா ஏதோ பேசி சிரிச்சுட்டு போனை கட் பண்ணிட்டான். சோட்டுவுக்கு புரிஞ்சு போச்சு, சிச்சு ஏதோ பெருசா பிளான் போடுறான்னு. சோட்டு உடனே புஜ்ஜி அப்புறம் துணியை கூட்டிக்கிட்டு மஹியோட வீட்டுக்கு போனா. மஹி கழுகு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒரு பெரிய போஸ்டிங்ல இருந்துச்சு. அட என்ன துணி, கண்ணுல கண்ணீரோட வந்திருக்க, உனக்கு ஏதாவது பிரச்சனையா? அப்ப துணி என்ன நடந்துச்சோ எல்லாத்தையுமே சொன்னா. சிச்சு காக்கா பணத்தோட வந்தது, அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட் ஆபீசர் அப்படின்னு சொல்லி அவளை மிரட்டினது, வீட்டை இடிப்பேன்னு சொன்னது, இது எல்லாத்தையும் விவரமா சொன்னா. அதை கேட்டது மஹிக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. ஓஹோ, அந்த சிச்சுவுக்கு இவ்ளோ கொழுப்பா? ஏழைங்க மேல அவளுடைய அதிகாரத்தை காட்டிக்கிட்டு இருக்காளா? இடத்த ஆக்கிரமிச்சு வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறது துணி இல்ல, துணியோட இடத்த ஆக்கிரமிக்க பாக்குற சிச்சுதான் தப்பு. அவளுக்கு நான் யாருங்கிறத காட்டுறேன் அப்படின்னு சொல்லி மஹி உடனே போலீஸ் யூனிஃபார்மை போட்டுக்கிட்டு அதோட வெஹிக்கலை எடுத்துக்கிட்டு சிச்சுவோட கடைக்கிட்ட போச்சு. பின்னாடியே துணி புஜி 2 பேரும் வந்தாங்க. ஏய் சிச்சு, வெளியில வா. சிச்சு வெளியில வந்ததும் போலீஸ் ஆபீசர் மஹியை பார்த்து ரொம்பவும் பயந்துட்டா. சொல்லுங்க மஹி, என்ன விஷயம்? உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா நீ துணியை மிரட்டி இருப்ப, அவளுக்கு பணத்தாசைய காட்டியிருப்ப. ஆமா, ஃபாரஸ்ட் ஆபீசர்னு சொல்லிட்டு யாருக்கு போன் பண்ணியாமே? யாருக்கு போன் பண்ண? அந்த ஆபீசர் யாரு? கொஞ்சம் ஒரு நம்பரை கூட நான் பேசுறேன். துணியோட வீட்டை நீ எடுத்துக்கலான்னு பாக்குறியா? இன்னொரு தடவை அவ வீட்டு பக்கம் நீ போறத நான் பார்த்தேன், அவளை மிரட்டினதை கேள்விப்பட்டேன். உன் மேல ஃபோர்ஜரி கேஸ போட்டு ஸ்டேஷன்ல இழுத்துட்டு போய் முட்டி தட்ட வேண்டியிருக்கும் அப்படின்னு மஹி வார்னிங் கொடுத்ததும் சிச்சுவுக்கு கை காலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சுது. அவ பயத்துல, சாரி மேடம், ஏதோ ஆசையில பண்ணிட்டேன், இனிமே அந்த வீட்டுக்கு நான் ஆசைப்பட மாட்டேன், என்னை விட்டுடுங்க. அப்போ புஜ்ஜி சிச்சுவை பார்த்து, என்னாச்சு சிச்சு அத்தை? யாரோ ஃபாரஸ்ட் ஆபீசர் வராங்க, ஜேசிபி கொண்டு வராங்க, எங்க வீட்டை அடிக்க போறாங்கன்னு சொன்னாங்க. ஆனா போலீஸ் ஆபீசரை பார்த்ததும் நடுங்குறீங்க. உங்க ரிசார்ட் நீங்க இங்கேயே கட்டிக்க வேண்டியது தானே? சிச்சு எதுவும் பேச முடியாம அமைதியா அங்கிருந்து உள்ள போயிட்டா. மஹியால இப்போ துணியோட வீட்டுக்கு பெரிய பாதுகாப்பை கிடைச்சது. மஹிக்கு நன்றியை தெரிவிச்சுட்டு துணி புஜி 2 பேரும் மறுபடியும் அவங்க வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. ராத்திரி மறுபடியும் கைத்து கட்டல உட்காந்துக்கிட்டு அவங்க ஆகாயத்தை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. காத்து நல்ல சில்லுன்னு அமைதியா வந்துச்சு. அம்மா பாத்தியா, இந்த வீடு எவ்வளவு பவர்ஃபுல்? இது வெறும் கல்ல வச்சு கட்டினது இல்லம்மா, உங்க அப்பாவோட ஆசை இல்லையா இது? இந்த வீட்டை யாராலும் எதுவும் செய்ய முடியாது. ஆமா புஜ்ஜி, நம்ம பக்கம் நியாயம் இருந்துச்சுன்னா கடவுள் யார் உருவத்திலேயாவது வந்து நமக்கு உதவி செய்வாரு அப்படிங்கிறது உண்மைதான். இன்னைக்கு எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. இன்னைக்கு நான் நல்லா படுத்து தூங்க போறேன். அப்படி மலைக்கு மேல தனியா இருந்தாலும் ஊர்ல இருக்கிற அத்தனை பேரும் அவங்களுக்கு துணையா இருக்காங்க அப்படிங்கிற தைரியத்துல துணி புஜி 2 பேரும் சந்தோஷமா தூங்குனாங்க. அந்த இயற்கை தான் அவங்களுக்கு பாதுகாப்பா இருந்துச்சு. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, பேராசை பெருநஷ்டம். மத்தவங்க சொத்தை பார்த்து நாம பொறாமப்பட்டு அதை சொந்தமாக்கிக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டா நாளைக்கு நம்ம சொத்தையே இழக்க வேண்டிய சூழ்நிலையும் வரும்.